பாரிஸில் பெண் ஒருவருக்கு செய்யாத குற்றத்திற்கு 6,400 யூரோ அபராதம் விதிப்பு, சிலருக்கு சிறை தண்டனை. பிரான்சில் ஒவ்வொரு ஆண்டும் பல்லாயிரக்கணக்கான ஓட்டுநர்கள் வாகன இலக்கத்தகடு மோசடியால் பாதிக்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. 2010ஆம் ஆண்டு 13,574 சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. இது 2022ஆம் ஆண்டு 22,000க்கும் அதிகமாக உயர்வடைந்துள்ளது. அண்மையில் தென்மேற்கு பகுதியில் உள்ள ஒரு பெண்ணுக்கு பாரிஸ் நிறுத்துமிட விதிமீறல்கள் மற்றும் அதிவேகமாக வாகனம் ஓட்டியதற்காக மொத்தம் 6,400 யூரோ அபராதம் விதிக்கப்பட்டது. 2022ஆம் ஆண்டிலிருந்து குறித்த பெண் மொத்தம் 64 அபராதங்களை பெற்றுள்ளார். அவற்றில் பெரும்பாலானவை பாரிஸில் விதிமீறல்களுக்காக விதிக்கப்பட்டுள்ளன. எனினும் தான் செய்யாத குற்றங்களுக்காக இந்த அபராதங்களை பெற்றுள்ளதாக பாதிக்கப்பட்ட பெண் குறிப்பிட்டுள்ளார். எனது குற்றச்சாட்டுகளை நிரூபித்து காட்டுமாறு அதிகாரிகளுக்கு சவால் விடுத்தேன். ஆனால் நிர்வாகம் அதனை ஏற்கவில்லை. எனது வாகன இலக்கத்தை வைத்து எனக்கு அபராதம் விதிக்கப்படுகிறது. வாகன இலக்க தகடுகள் மோசடி கும்பல்கள் பயன்படுத்தும் நிலையில் தான் செய்யாத குற்றச்சாட்டுகளுக்கு அபராதம் பெற்று வருகிறேன். இதற்கு முக்கிய காரணம், யார் வேண்டுமானாலும் வாகன இலக்க தகடுகளை ஆன்லைனில் வாங்கலாம். அதற்கு சட்டப்பூர்வ உரிமை உள்ளது என்பதனை நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை. என்னுடைய இலக்க தகடுகளையும் வாங்கி இவ்வாறு மோசடி செய்யப்பட்டுள்ளது என அந்த பெண் குறிப்பிட்டுள்ளார். உண்மையில் குற்றவாளிகள் தண்டனையின்றி வாகனம் ஓட்டுகின்றனர். இவ்வாறான மோசடியாளர்களால் பலருக்கு 7 வருட சிறை தண்டனை, அவர்களின் ஓட்டுநர் உரிமத்தில் 6 புள்ளிகள் குறைப்பு, வாகனம் பறிமுதல் மற்றும் 30,000 யூரோ அபராதம் ஆகியவற்றை பெறுகின்றனர். ஆன்லைன் நம்பர் இலக்க தகடுகளை வாங்குவதை கட்டுப்படுத்தும் சட்டத்தை அறிமுகப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மோசடியாளர்கள் வெளிநாட்டிலிருந்து இலக்க தகடுகளை வாங்குவதை சட்டம் தடுக்க முடியாத நிலை காணப்படுகிறது.